மத்திய அரசு தேர்வு முறைகளை தவறாக கையாள்வதாக குற்றம் சாட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்தும் கருத்து தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசாங்கம் இந்த தேர்வு முறைகளை கையாளுகிற முறை என்பது உண்மையில் மிக மிக மோசமான முறை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கு தமிழ்நாட்டிலேயே எல்லா வசதிகளும் இருக்கிறது. இங்கே தான் 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வுகள்லாம் நடைபெறுகிறது. இவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தொலைதூரத்திற்கு அப்பால் அங்கே போய் தான் தேர்வு எழுத வேண்டும், தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படுகிறது. அவ்வாறெல்லாம் ஒதுக்கிவிட்டு இன்றைக்கு தேர்வு எழுத வேண்டும், திடீரென்று இரவு ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்தால் இந்த பயணச் செலவு, மன உளைச்சல், இந்த பாதிப்பு, இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? இதுக்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும். இதை பற்றி பரிசீலிக்க வேண்டும். குறிப்பாக மீனவர்கள், இன்னும் மற்ற வேறு விபத்துகளில் இருந்தவர்களுக்கு 2 லட்சம் 3 லட்சம் தான் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைதான். இவை குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். காவல் நிலையத்திற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய நகரத்தினுடைய ஒரு வார்டுகளில் 9வது 10வது வார்டை சேர்ந்த பகுதியில் நடைபெற்ற மிக மோசமான சம்பவம். ஆகவே காவல்துறையில், வருவாய்த்துறையில், அதே மாதிரி இந்த மதுவிலக்கு பிரிவில், இந்த பிரிவில் உள்ள கருப்பு ஆடுகளை களைவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.